தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் வசனம் 19. அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடினால் என்னை தப்புவித்தார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறபடினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்கிற தேவனாய் இந்த நாளில் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, நீர் எங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மாலே உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய சாயலை நாங்கள் தரித்த பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் எங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறீங்க. ஆமாண்டவரே, நீங்க எங்க மேல பிரியமாய் இருக்கிறபடினால் எங்களுடைய நெருக்கத்திலிருந்து எங்களை தப்புவித்து விசாலமான இடத்துல ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறதுக்கு நீர் போதுமான தெய்வமாய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறபடினால் நன்றி. ஒவ்வொரு இடத்துல நீர் அன்பு செலுத்துகிறபடினால் நன்றி. ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாத அன்பை நீங்க காட்டுகிறபடினால் நன்றி அப்பா. அந்த தேவன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய நெருக்கமான பாதைகளை கத்தர் ஆண்டவரே விசாலமான பாதையாய் மாற்றி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி உயர்ந்த இடங்களிலே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அமர பண்ணி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இந்த நாளில் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிற தேவனே உம்மை துதிக்கிற சுவாமி. உடைய பிள்ளைகள் எந்த நெருக்கத்தின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறார்களோ, குடும்பத்திலேயோ, வேலை பார்க்கிற இடத்திலேயோ, வியாபாரத்திலேயோ ஆண்டவரே அப்பா, எந்த பகுதியில உடைய பிள்ளைகள் நெருக்கத்தையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளை கத்தர் நேசித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கத்தர் விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்த போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த விசாலமான ஆண்டவரே வள்ளிக்குள்ளாய் உடைய பிள்ளைகளை இன்றைக்கு கத்தர் அழைத்து செல்லுங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள், உடைய பிள்ளைகளுடைய பாடுகள் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்க இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.